பாபா சத்யுகத்தில் ட்ரெஸ் போடுவாங்களா? कपड़े नहीं होंगे। அங்கே துணிகள் அந்த ஆடைகள் உடைகள் இருக்காதா? बिना कारण के कोई कार्य होना चाहिए या नहीं होना चाहिए? காரணம் இல்லாமல் ஏதாவது காரியம் இருக்குமா இருக்காதா? இருக்கணுமா இருக்க வேண்டுமா இருக்க கூடாதா? है? कोई भी कार्य होता है, எந்த ஒரு காரியமும் ஆகிறது. मान लो अभी कपड़े पहने बैठे हैं, பாருங்கள், இப்போது நீங்கள் ட்ரெஸ் உடைகளை அணிந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். तो जो कपड़े पहने बैठे हैं उसका कोई कारण होगा कि नहीं होगा? அப்போ உடை அணிந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அதுக்கு காரணம் இருக்கா இல்லையா? क्या कारण है? காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? इनमें भी देवान, इनमें भी देवान, इनमें भी देवान. இவர்களுக்குள் தேகாபிமானம் இருக்கிறது, இவர்களுக்குள் தேகாபிமானம் இருக்கிறது, இவர்களுக்குள்ளும் தேகாபிமானம் இருக்கிறது. थोड़ी देर के लिए 100% ये पक्का कर दें, கொஞ்சம் சமயத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்காக 100% பக்காவாக இருந்தால், कि हम देह नहीं है, பக்காவாக ஆகி நாம் தேகமில்லை, हम क्या है? நாம் என்ன? आत्मा है. ஆத்மா. अगर ये 100% पक्का कर दें ஒருவேளை இதை 100% உறுதியாக ஆக்கி கொண்டால், तो अभी अभी सब उतार के फेंक दो. இப்போதே அனைத்தையும் கலற்றி விட்டு வீசிவிடுங்கள். फेंकेंगे? வீசுவீர்களா? हैं? क्यों नहीं फेंकेंगे? ஏன் வீச மாட்டீர்கள்? क्योंकि देवान अंदर मौजूद है ना. ஏனென்றால் உள்ளுக்குள் தேகாபிமானம் இருக்கிறது இல்லையா? तो देवान को छुपाने के लिए எனவே தேகாபிமானத்தை மறைப்பதற்கு वो कपड़े पहने हुए हैं. அந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். दूसरी बात, இன்னொரு விஷயம், सर्दी पड़ती है, குளிர் ஏற்படுகிறது, गर्मी पड़ती है, வெப்பம் ஏற்படுகிறது, बरसात पड़ती है. மழை பெய்கிறது. तो सर्दी से बचाने के लिए அந்த குளிரிலிருந்து தப்பிப்பதற்கு कपड़े पहनते हैं. ஆடைகளை அணிகிறார்கள். अभी गर्म कपड़े किसी ने क्यों नहीं पहने? இப்போது ஏன் நீங்கள் சூட்டை தருகிற அந்த ஆடையை ஏன் உடுத்திக் கொள்ளவில்லை? हैं? क्योंकि अभी गर्मी नहीं है. ஏனென்றால் இப்போது வெப்பம் இல்லை, அதாவது அந்த வெயில் இல்லை, वो सर्दी नहीं है. சாரி குளிர் இல்லை, அதனால் சூட்டை தருகிற ஆடைகளை நீங்கள் அணியவில்லை. जब सर्दी पड़ेगी எப்போது குளிர் வருமோ तो गर्म कपड़े पहनेंगे. அப்போது சூட்டை தரும் அந்த ஆடைகளை நீங்கள் அணிவீர்கள். तो इससे साबित हुआ எனவே இதன் மூலமாக நிரூபணமானது, कि कोई भी काम किया जाता है कोई எந்த ஒரு வேலை செய்தாலும் कारण से किया जाता है. காரணத்தினால் செய்யப்படுகிறது. ये मकान क्यों बनाया? இந்த வீடு ஏன் உருவாக்கப்பட்டது? कोई कारण होगा, ஏதாவது காரணம் இருக்கும். इसलिए बनाया எதுக்காக உருவாக்கினார்கள்? है? जो देह अभिमानी मनुष्य हैं யார் தேகாபிமானம் மனிதர்கள் இருக்கிறார்களோ वो अपने देवान के कर्मों को छुपाने के लिए அவர்களுடைய தங்களுடைய தேகாபிமானத்தை மறைப்பதற்கு दीवारें खड़ी कर देते हैं. சுவர்களை எழுப்பி விடுகிறார்கள். और वो न देखें, वो न देखें, அவர்கள் பார்க்க கூடாது, இவர்கள் பார்க்க கூடாது, कोई न देखे. அவர்கள் யாரும் பார்க்க கூடாது. दीवारें खड़ी करते हैं ना, அதனால் சுவர்களை எழுப்புகிறார்கள் இல்லையா? तो दीवारें खड़ी कर दी. எனவே சுவர்களை எழுப்பி விட்டார்கள். सर्दी गर्मी से बचने के लिए भी குளிர் மற்றும் அந்த வெப்பத்திலிருந்தும் தப்பிப்பதற்கு दीवारें खड़ी कर देते हैं. சுவர்களை எழுப்பி விடுகிறார்கள். वहाँ सत्युग में सर्दी गर्मी पड़ेगी? அங்கே சத்யுகத்தில் குளிர் மற்றும் வெப்பம் இருக்குமா? नहीं पड़ेगी. இருக்காது. वहाँ सत्युग में देवान होगा? அங்கே சத்யுகத்தில் தேகாபிமானம் இருக்குமா? नहीं होगा. सब இருக்காது. अपन को आत्मा समझेंगे, எல்லோரும் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்வார்கள். दूसरे को भी आत्मा की स्थिति में देखेंगे. மற்றவர்களையும் ஆத்மீக ஸ்திதியில் பார்ப்பார்கள். ज्योति बिंदु आत्मा दिखाई देगी. ஜோதி புள்ளி ஆத்மா தென்படும். इसके लिए प्रैक्टिस कहाँ करते हैं? அதுக்காக பிராக்டிஸ் எங்கே செய்கிறோம்?
यहाँ संगम युग में हम प्रैक्टिस कर रहे हैं। இங்கே சங்கம யுகத்தில் நாம் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். ये प्रैक्टिस करते करते இந்த பிராக்டிஸ் செய்து செய்து अंत मते में हमारी गति वैसी हो जाएगी। கடைசி நிலையில் நம்முடைய கதி நிலை வந்து அது போலாகிவிடும். प्रैक्टिस करते करते பிராக்டிஸ் செய்து செய்து कोई ऐसा भी टाइम आएगा பிராக்டிஸ் செய்து கொண்டே அது போல நேரம் ஒரு நேரம் வரும் कि हमारी 24 घंटे स्टार याद आता रहे। நமக்கு 24 மணி நேரம் அந்த ஸ்டார் தான் நினைவில் வந்து கொண்டிருக்கும். ये प्रैक्टिस पक्की होगी या नहीं होगी? இந்த பிராக்டிஸ் வந்து பக்காவாக உறுதியாக ஆகுமா ஆகாதா? होगी। ஆகும். तब अंत मते जब होगा, अंतिम समय आवेगा, அப்போது கடைசி நிலை அந்த கடைசி சமயம் வரும் பொழுது शरीर छोड़ने का समय आवेगा, சரீரத்தை விடுவதற்கான நேரம் வரும் பொழுது तो अंत मते तो गति वो ही हो जाएगी। அப்போது அந்தமத்தே கடைசி நிலை என்ன நிலை இருக்குமோ அந்த நிலையே ஆகிவிடும். बिंदु ही बिंदु याद रहेगा 21 जन्म तक। 21 பிறவிகள் வரைக்கும் புள்ளியே புள்ளி தான் நினைவில் வரும். देह याद नहीं आवेगी, தேகம் நினைவுக்கு வராது. तो वहाँ देवताओं को எனவே அங்கே தேவதைகளுக்கு जो देह अभिमान लाने वाली इंद्रियां हैं, எது தேகாபிமானத்தை கொண்டு வருகிற உறுப்புகள் என்ன இருக்கிறதோ काम विकार को प्रत्यक्ष करने वाली इंद्रियां हैं, காம விகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்திரியங்கள் वो भ्रष्ट इंद्रियां वहाँ होंगी? அந்த பிரஷ்டமான இந்திரியங்கள் அங்கு இருக்குமா? काम करेंगी? வேலை செய்யுமா? न काम करेंगी न होंगी। வேலையும் இருக்காது அது இந்திரியமும் இருக்காது. इसलिए देह वहाँ न होने के कारण वहाँ कपड़ों आदि की दरकार அதனால் தேகாபிமானம் இல்லாத காரணத்தினால் அங்கே ஆடை உடை முதலியவை नहीं, वहाँ இல்லை. शरीर रूपी वस्त्र ही बहुत सुंदर होगा। அங்கே ஷரீர ரூபமான வஸ்திரமே மிக அழகாக இருக்கும். अभी तो क्या करते हैं, शरीर இப்போது என்ன செய்கிறார்கள்? कैसे है, कहीं ऐसे कहीं ऐसे, இப்படி இருக்கிறார்கள், குண்டாக இருக்கிறார்கள், இல்லை என்றால் ஒல்லியாக இருக்கிறார்கள், कहीं गाच पुट्टी, இல்லை என்றால் ஒரு சிலருடையது வந்து அந்த கன்னங்கள் வந்து உள்ளே போயிருக்கிற மாதிரி இருக்கிறது, कहीं आंखें अंदर, ஒரு சிலருக்குள் வந்து கண்கள் உள்ளே போயிருக்கிறது, कहीं क्या, ஒரு சில இடத்தில் என்ன இருக்கிறது, ஒரு சில இடத்தில் என்னவாக இருக்கிறது. एक एक शरीर को बिल्कुल नंगा किया जाए तो ஒவ்வொரு சரீரத்தையும் கூட முற்றிலும் வந்து நிர்வாணமாக்கினால் कैसा कैसा आदमी भागने लगेगा। எப்படி எப்படி இருக்கும், எல்லாரும் பார்த்து ஓடியே போய் விடுவார்கள். सब बेडौल, எல்லாருமே வந்து பேலன்ஸ் இல்லாமல், அதாவது வடிவம் இல்லாமல் இருக்கிறார்கள். और सतयुग में ஆனால் சத்யுகத்தில் देवताएं उनके शरीर रूपी वस्त्र ही इतने सुंदर होंगे, தேவதைகள் அவர்களுடைய சரீர ரூபமான வஸ்திரங்கள் இவ்வளவு மிக அழகாக இருக்கும். तो उनको कोई कपड़ा पहनने की दरकार, அவர்களுக்கு எந்த ஒரு வகையான ஆடை வந்து அணிவதற்கு, श्रृंगार करने की दरकार அந்த சரீரத்தை வந்து அலங்கரிப்பதற்கு அவசியம் இருக்காது. होगी ही नहीं। அந்த அலங்காரம் செய்வதற்கே அவசியமே இருக்காது.